வணக்கம். பச்சை துரோகி சேகர் பாபு கட்சியிலிருந்து நீக்கம். உதயநிதி அவர்களது அதிரடியான அறிவிப்பால் அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் திமுக மிகப்பெரிய தவறு செய்த காரணங்கள் பட்டியலிட்டால் 5 ஆண்டுகள் போதாது, தாவேகாவின் ஆட்சியே முடிந்துவிடும். அந்த அளவிற்கு ஊழல் முறைகேடு திமுகவின் ஆட்சியில் சேகர்பாபு அவர்கள் செய்துள்ளார். அதிலும் சென்னை முழுவதும் திமுகவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. ஒரு இடங்களை கூட அதிமுக வெற்றியடையாது என்பதற்கேற்ப மிகப்பெரிய அளவில் மு.க.ஸ்டாலினை நம்ப வைத்தவர்தான் சேகர்பாபு. ஆனால் கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலினை விருப்பப்பட்டு என்னுடைய தொகுதியில் நான் பல நல்ல திட்டங்களை செய்தாலும் முதல்வர் என்பதை கூட பார்க்காமல் அந்த தொகுதியின் வேட்பாளராக நான் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும், எனக்கான வாக்குகளை நான் சேகரிக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலினை சேகர்பாபுவிடம் தேர்தலுக்கு முன்பாக பேசியிருந்தார். இதற்கு சேகர்பாபு அவர்கள், தலைவரை என்னை நம்புங்கள், என் மீது அதிக அளவு நம்பிக்கை வையுங்கள், உங்களை கட்சியில் நாங்கள் தலைவராக ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரதமரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தில் நாங்கள் வைத்துள்ளோம். நீங்கள் உங்களது தொகுதியில் வெற்றியடைவதற்கு பிரச்சாரம் செய்தால் அது உங்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்று அவரை உசுப்பேத்தி பிரச்சாரத்திற்கு ஒரு முறை மட்டும் வரவழைத்து பிரச்சாரத்திற்கு மு.க.ஸ்டாலினை நேரடியாக தலையீடு இல்லாமல் செய்துவிட்டார் சேகர்பாபு. தேர்தல் முடிந்த வாக்கெடுப்பு முதல் சுற்றிலிருந்தே மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை தான் மு.க.ஸ்டாலின் சந்தித்தார். மாலை 4:30 மணி அளவிற்கு சேகர்பாபுவிற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு கொண்டபோது அந்த அழைப்பிதழையும் சேகர்பாபு அவர்கள் எடுக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு தோல்வி. தாவேகா ஆட்சி அமைத்தது எந்த அளவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோ அந்த அளவிற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்தது. மேலும் திமுகவின் ஒட்டுமொத்தமான நம்பிக்கைக்கரம் இரும்பு கை என்று கூறி வந்த பிரதமரையே தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் என்று அவரை மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய செயலாக இருந்த நிலையில் மக்கள் தற்பொழுது மு.க.ஸ்டாலினை வெறுத்துவிட்டார்கள். இதற்கு காரணம் சேகர்பாபு அவர்கள் செய்த மிகப்பெரிய அளவில் மோசடிகள் என்பதையும் தற்பொழுது சேகர்பாபுவின் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார் என்று நேரடியாக உதயநிதியே மேடையில் பேசியுள்ளார். அந்த கோபம் என்பது கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் சேகர்பாபுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாங்கள் செயல்பட்டோம். அந்த முயற்சியில் தோல்வியடைந்தால் கூட பிரச்சனை இல்லை. முயற்சியே மேற்கொள்ளாமல் தனக்கு எதிராக யாரும் இல்லை என்ற அந்த கர்வத்தில் சேகர்பாபு செயல்பட்டு தலைவரை தோற்கடிக்க வைத்து விட்டார் சேகர்பாபு என்பதையும் உதயநிதி அவர்கள் மேடையில் பேசியதால் பச்சை துரோகி சேகர்பாபு என்று திமுகவின் நிர்வாகிகளை பலரும் கூறினார்கள். இதனால் உடனடியாக சேகர்பாபு அவர்கள் தலைமை அலுவலகத்திற்கோ மு.க.ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கோ செல்லாமல் 3 மாதங்கள் இருந்துள்ளார். 100வது நாள் ஆட்சிக்கு பிறகுதான் திமுகவின் தலைமையில் சிறு சிறு நிகழ்ச்சிகளில் சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் தற்பொழுது வரைக்கும் சேகர்பாபுவின் மீது கோபத்தில் தான் இருக்கிறார். எப்ப வேண்டுமானாலும் இது போன்ற தவறுகளை சேகர்பாபு அவர்கள் செய்ய நேர்ந்தால் அவரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரங்கள் இருப்பதாக தற்பொழுது உதயநிதி அவர்களை மேடையில் பேசியிருப்பது திமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்குகள் போன்றவைகள் அனைத்தும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்மதிப்பை பெற்றுவிட்டாலும் திமுகவின் மு.க.ஸ்டாலின் அவர்களது தோல்வி என்பது சட்டசபையில் உங்கள் அப்பாவிடம் கேளுங்கள் என்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியதுதான் தற்பொழுது வரை மு.க.ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் உருவாகியது. இதற்கு காரணம் யார் என்று பார்க்கும் பொழுது முழுமையான காரணமே சேகர்பாபு தான். இதனால் தான் சட்டப்பேரவை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களது சந்திப்பின் போது கூட சேகர்பாபுவை புறக்கணிக்கக்கூடிய சூழலும் உருவானது. சேகர்பாபு அவர்கள் தன்னுடைய
அவருடைய சுயநலத்திற்காக மு.க.ஸ்டாலின் தொகுதியில் பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்துவிட்டார். மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்படி தோல்வியை தழுவார் என்ற ஆணவத்தில் அவர் செயல்பட்டார். அந்த ஆணவம்தான் தற்பொழுது மு.க.ஸ்டாலினை தோல்வியடைய வைத்துவிட்டது. மக்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நம்பிக்கை அனைத்தையும் தற்பொழுது மக்கள் வேண்டாம் என்று கூறிய அந்த ஒற்றை நொடி திமுகவால் பேசக்கூடிய முடியாமல் மாறிவிட்டது. ஏனென்றால் மு.க.ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்தாரோ அந்த அளவிற்கு அந்த நம்பிக்கையே சேகர்பாபு அவர்கள் உடைத்து விட்டார். தற்பொழுது சேகர்பாபு அவர்களது துறைமுகம் தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்ட போது கூட மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம், அவர் தெரிந்து செய்தாரோ தெரியாமல் செய்தாரோ இந்த பிரச்சனையை விட்டுவிடுங்கள், தோல்வி அடைந்து விட்டேன், எனக்கு எந்தவிதமான கோபமும் இல்லை என்பதை மனப்பூர்வமாக தெரிவித்து விட்டார். அதனைத் தொடர்ந்துதான் சேகர்பாபு அவர்கள் தற்பொழுது வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மு.க.ஸ்டாலினின் இந்த அறிவிப்பிற்கு பிறகு அதை முழுவதுமாக மறந்துவிட்டார் சேகர்பாபு. மக்கள் சேகர்பாபுவை மிகப்பெரிய அளவில் துரோகி என்றுதான் கூறி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுகவின் தொண்டர்களை சேகர்பாபு அவர்களால் தான் தலைமை தோல்வி தழுவியது, தலைவர் தோல்வியை தழுவினார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. இனியும் மக்கள் சேகர்பாபுவை நம்ப மாட்டார்கள் என்பதை இதன் மூலம் நம்மால் உறுதியாக பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது சேகர்பாபுவை பச்சை துரோகி என்று உதயநிதி அவர்கள் கடுமையான விமர்சனம் செய்திருப்பதுதான் பரபரப்பை மீண்டும் ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் திமுகவிற்கு சாதகமாக பேசாமல் மாமன் மச்சன் என்று பேசிக்கொள்வதும், எதிர்தரப்பினர்கள் இரு கட்சிகளும் ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரே இருக்கையில் எதிர்க்கட்சிகளாக அதிமுகவும் திமுகவும் இருக்கிறது. இவர்கள் இருவரும் நட்புறவு கொண்டால் அது தாவேகாவிற்குத்தான் சாதகமாக மாறும். அதை சட்டப்பேரவையில் வெளிப்படுத்தும் விதமாக சேகர்பாபு போன்றவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்களிடம் செலுத்தபடி பேசுவதும் அவர்களுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் பேசுவதும் அதிர்ச்சியை மீண்டும் ஏற்படுத்தியது. மேலும் சேகர்பாபு அவர்கள் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டால் அதிமுகவில் தான் இணைவதற்கான அடித்தளத்தை போடுவதற்குத்தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாரா என்று அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் தோல்வியை ஏற்படுத்தியது. மக்கள் மு.க.ஸ்டாலினை மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகிவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் சேகர்பாபு அவர்கள் பச்சை துரோகி என்று உதயநிதி அவர்கள் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.